குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தூத்துக்குடி ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போதுள்ள ஏர்போர்ட்டில் 78 பேர் பயணிக்கும் வகையில் ஏடிஆர் வகை விமானங்கள் இயக்கப்படுகின்றன. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பின் 250 பேர் பயணிக்கும் ஏர்பஸ் ரக விமானங்கள் இயக்க முடியும். தூத்துக்குடி டு சென்னை இடையே தினமும் 5 முறையும், தூத்துக்குடி டு பெங்களூரு இடையே தினமும் 2 முறையும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. தற்போது 227 கோடி ரூபாய் மதிப்பில் 17,000 சதுர மீட்டரில் புதிய முனையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி முடிந்ததும் சென்னை, பெங்களூருக்கு கூடுதல் விமானங்கள் இயக்குவதுடன் ஹைதராபாத், மும்பை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்படும். ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையிலும் 1 மணி நேரத்திற்கு 1440 பயணிகளை கையாளும் வகையிலும் விமான நிலையம் மேம்படுத்தப்பட உள்ளது. இதற்காக புதிய முனையத்தில் 113 கோடி ரூபாய் செலவில் 3115 மீட்டர் நீள ஓடுபாதை அமைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. புதிய முனைய பணிகள் 76% நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை ஏர்போர்ட் ஓடுதளம் 3611 மீட்டர் நீளம் கொண்டது. தூத்துக்குடியில் புதிய ஓடுதளம் பயன்பாட்டிற்கு வந்தால் அது தமிழகத்தின் 2வது பெரிய ஓடுதளமுடைய ஏர்போர்ட்டாக இருக்கும். தூத்துக்குடி ஏர்போர்ட் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் கை கொடுக்கும். வியாபாரம் பெருகுவதுடன் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது.